ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு டிக்கி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை எடுத்து தோலை நீக்கிக்கோங்க. தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ண கிழங்கை எடுத்து கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் துருவின கிழங்கு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறினதும் லைட்டாக தண்ணி சேர்த்து கிளறி நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி மாவு வந்ததும் சின்னதாக உருண்டை பிடிச்சி லைட்டாக வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. அதில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்க சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் எடுத்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ டைமில் டீயோட சூடாக இந்த மரவள்ளிக்கிழங்கு டிக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.